ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 102வது சங்கீதம் 13வது வசனம் இப்படி சொல்கிறது: தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு தயை செய்கிற காலமும் உங்களுக்கு குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். அவர் தன்னுடைய அற்புதங்களை செய்வதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நெடுநாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தயை செய்யும் காலம், நிச்சயமாய் உங்களுக்கான நன்மைகளை செய்யும் காலமும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் காலமும், உங்களுக்கான குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். நெடுநாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ ஊற்று போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கான காலம் வந்தது. அவர் தயை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. இது பாபிலோனின் யூத ஜனங்கள் பாபிலோனில சிறையுறுப்பாய் இருந்ததை முன் அறிவித்து எழுதப்பட்டதாய் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம பார்க்கிறோம். தயை செய்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த கால வேளையில உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். மகனே, மகளே, என்ன ஆசீர்வாதங்களுக்காய் என்னுடைய சமூகத்துல நீ காத்து கொண்டிருந்த, நிச்சயமாய் உனக்கான நேரம் வந்தது, உனக்கான காலம் வந்தது, உனக்கான அற்புதங்களை செய்கிற நேரம் இந்த நாளில வந்தது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். விசுவாசத்தோடு கூட இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கான நன்மைகளுக்காய் காத்திருங்கள். தேவ நிச்சயமா இந்த நாளில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, மேன்மைய, வேலைய, உயர்வ உங்கள் குடும்பங்களில செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு தயை செய்கிற தேவன். என்ன காரியத்துல ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, என்ன காரியத்துல நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, உங்களுக்கான குறித்த காலம் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். எனவே எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு கூட இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். உங்களுக்கான ஆசீர்வாதம், நன்மைகள், உயர்வுகள், மேன்மைகள் உங்களுக்கான நாள் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விஷயம் என்னோடு கூட கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில நீங்க எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். தயை செய்கிற தேவன், யார் யார் அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக ஆண்டவருடைய பாதபடியில தயையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயை வருவதாக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகனே, மகளே, உனக்கான ஆசீர்வாதங்கள், அற்புதங்களுக்கான குறித்த காலம் வந்தது என்று நீங்க சொல்லுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உடைய சமூகத்துல காத்திருக்கிறதற்கான நன்மைகளை நீங்க கொடுத்து கனப்படுத்தி உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நன்மைகள் செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. இந்த நாளில உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பெரிய கிருபையால இதுவரை நடந்து வந்த பேரின்ப பெருவிழா இந்த வருடமும் மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை 9 நாட்கள் நிச்சய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக பேரின்ப பெருவிழா நடைபெற இருக்கிறது. நம்முடைய TLC ஆலய வளாகத்துல பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் அருகில அந்த பேரின்ப பெருவிழா இரவு கூட்டமாக நடைபெற இருக்கிறது. அதோடு கூட மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பகல் கூட்டங்கள் 5 நாட்கள் நடைபெற இருக்கிறது. மிஷனரி பிரதிஷ்டையும் அந்த நாட்களில நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த கூட்டங்களில கலந்து கொள்ளுங்கள். அநேக மக்களை உங்களோடு கூட கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நிச்சயமாய் உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். அந்த நாட்களில தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.